உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளா இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அங்கு பல கோடி பேர் நீராடிவிட்ட நிலையில் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பலரும் அவதிப்பட்டும் வருகின்றனர். குறிப்பாக டெல்லி ரயில் நிலையத்தில் நடந்த அசம்பாவிதம், ரயிலின் ஏசி கோச் கண்ணாடிகளை உடைத்து அத்துமீறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நடைபெறுகிறது. புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை மற்றும் சரஸ்வதி ஆகிய நதிகள் ஒன்றிணையும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் பாவங்கள் தீரும், பல நன்மைகள் நடக்கும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. அதன்படி இந்த முறை ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் உலகின் பல நாடுகளில் இருந்தும் பல கோடி பேர் பங்கேற்று புனித நீராடி இருக்கின்றனர். சாமானியர்கள் துவங்கி நாட்டின் முதல் குடிமகளான குடியரசுத் தலைவர் வரை பலரும் புனித நீராடி இருக்கின்றனர். சுமார் 40 கோடி பேர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இப்போதே எண்ணிக்கை 50 கோடியை கடந்துள்ளது. இப்படி கோடிக்கணக்கானோர் பங்கேற்று புனித நீராடிய இந்த நிகழ்வில் பல அசம்பாவிதங்களும் நடந்தேறியுள்ளது. ஆம், ரயில் வசதி போதாமல் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் டெல்லி ரயில் நிலையத்தில் 18 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.